காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப சாரி, திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் மேலேயே ஆச்சு. ஆக்சுவலாக நான் எல்லாத்தையுமே வீடியோ பண்ணி வச்சுட்டேன், எடிட் கூட பண்ணிட்டேன். அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்க தான் ரொம்ப டைம் ஆச்சு. இது வந்து மார்ச் 29 எடுத்த vlog. அன்றைக்கி காலையிலேருந்து தான் பாப்பா வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தா. சரி, இவளையும் டான்ஸ் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு நானும் தங்கச்சியும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு மட்டும்தான் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நிறைய பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. பசங்க நம்மளை மாதிரி பர்ஃபெக்டாக ஆட மாட்டாங்க, ஆனால் அந்த ஒரு குழந்தைத்தனத்தோடு ஆடுறது பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக பாப்பா ரொம்ப ஷார்ப். நாங்கள் மறந்த ஸ்டெப்ஸை கூட அவன் ஞாபகப்படுத்தி ஆடிட்டா. நான் சொல்லியிருந்தேன்ல 15 நாள் பிரசாதம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க ஸ்பான்சர் மாதிரி பண்ணணும். அன்னைக்கு நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். அத்தை வந்து ஊரில் இருந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அத்தை, கசின்ஸ், அப்புறம் யார் வந்திருக்கா, நம்ம அப்புக்குட்டி வந்திருக்கான். அவன் க்யூட்டு. அவனுக்கும் தனியாக அந்த பையில் ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அத்தை பாருங்கள், ஊர்லேருந்து வரும்போது அரைச்ச மாவு அப்புறம் மருதாணி செடியெலாம் தொட்டியோடு தூக்கிட்டு வந்துட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு பிரியாணி. சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருந்தாங்க. சமையல்கார பாட்டி வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் சித்தப்பாவுக்கும் என்னோடய கசின் சிஸ்டரோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டியோட குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சமைச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா காரக்குழம்பு, வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் சேனக்கிழங்கு வறுவல் ஒன்று ரெட் கலரில் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ரெசிபி கேட்டுட்டு அத்தை எனக்கு ஒரு நாள் பண்ணி கொடுத்தாங்க. வெரி ஸ்வீட் ஆஃப் ஹர். என்னன்னே தெரியலை, இந்த கங்கணம் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அதிகமாக இந்த நான்வெஜ் ரீல்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் சரி. ஆனால் இந்த கங்கணம் கட்டின இந்த 15 நாளும் எனக்கு அதே தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஏன்னே தெரியலை, எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நல்ல வேலை இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கூட ஏதாவது ஸ்வீட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேசரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு கேசரியில் வந்து எல்லோ கலர் கேசரி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் பாட்டியை வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் வாங்க சொல்லியிருந்தேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அந்த இடத்துல வந்து லைட் இல்லை. நைட்டு கொஞ்சம் சூடாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாட்டி நைட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல லைட் இல்லை. நாங்கள் மொபைல் டார்ச்சை வச்சு தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அத்தை தான் பிடிச்சி கிண்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் கோவிலுக்கு போனால் பிரியாணி நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால் 2 பிளேட் போட்டு நான் வீட்லேயே நல்லா சாப்பிட்டுட்டேன். அன்றைக்கி நம்ம தான் கட்டளை கொடுத்துருந்தோம் இல்லையா, அன்றைக்கி சாட்டர்டே வேறு. அதனால் அபிஷேகம் பண்ணணும் சாமிக்கு. அதனால் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வச்சு தாத்தா வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தார். அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த கடவுள் மேலெலாம் ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் ஒரு ஒழுக்கமாக டிசிப்ளினாக இருக்கிறோன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விரதத்தில் இருக்கும்போது சனிக்கிழமை ஆக்சுவலாக 15 நாள் விரதன்றப்போ 2 சனிக்கிழமை வருமா, அப்போ 2 சனிக்கிழமையும் சாமியை கூப்பிடுவாங்க. அப்போ சடனாக அத்தைக்கு சாமி வந்துருச்சு. யூஸ்வலாகவே அத்தைக்கு சாமி வரும், ஆனால் அன்னைக்கு வரும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ட்வின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஜானவி, ஜெய்வந்த். செம க்யூட்டில். இவங்க கூட நாங்கள் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பசங்கள்லாம் ரொம்பவே ஸ்வீட்டாக தேவராட்டம், கோலாட்டம், அதுக்கப்புறம் பெரியவங்க வந்து கும்மி ஆட்டம், வள்ளி கும்மி ஆட்டம் இதெல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். 15 நாள் எனக்கெலாம் எப்படி போச்சுன்னே தெரியவே இல்லை. நாங்கள்லாம் ஒன்றா இருக்கும்போது ஒரு சும்மா ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போ அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் என்ன, கொண்டு வந்த பிரசாதத்தெல்லாம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பாய். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.